உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். இந்த வருடத்தில் சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்ப வருகிறவர்கள் நீதினாலும் மீட்கப்படுவார்கள். வருடத்திலே தேவன் நமக்கு இதை வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். பின்பு நியாயாதிபதிகளையும் ஆலோசனைக்காரர்களையும் திரும்ப கட்டளையிட்டதற்கு பின்புதான் நீதிபுரமாக சத்திய நகரமாக இவர்கள் பெயர் பெற முடியும். 26ஆம் வசனத்திலே இந்த உண்மையுள்ள நகரமாக இருந்ததே இந்த எருசலேம், அது இன்றைக்கு வேசியாக போய்விட்டது. உண்மையுள்ள நகரம் வேசியாக எப்படி போனது? திரும்ப நியாயாதிபதிகளை கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். ஆலோசனைக்காரர்களை திரும்ப கட்டளையிடுவேன் என்று சொல்கிறார். நீதிபுரமாக சத்திய நகரமாக அவர்கள் பெயர் பெறுவார்கள் என்று சொல்கிறார். நீதிபுரம் என்றால் சீயோன், சத்திய நகரம் என்று சொன்னால் எருசலேம். சீயோனாக எருசலேமாக தேவன் நம்மை பெயர் பெற செய்வார் என்பதுதான் என மாத்திரே தேவன் கொடுத்த நான் பார்க்கிறேன். இவங்களுக்கு தேவன் நியாயாதிபதிகளை கொடுத்தார். நியாயாதிபதிகள் காலத்தில் முதல் நியாயாதிபதியாக ஒத்னியேல், கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல். 14 நியாயாதிபதிகள். முதல் நியாயாதிபதி ஒத்னியேல், கடைசி நியாயாதிபதி சாமுவேல். மொத்தம் 14 நியாயாதிபதிகள். இந்த சாமுவேல் காலத்துல மக்கள் என்ன சொல்லிட்டாங்க? எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம், எங்களுக்கு ராஜா வேணும் என்று சொல்லுகிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து வாசி. 7ஆம் வசனம் தான், ஆனா 3ஆம் வசனத்திலிருந்து வாசி. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்க வந்து சாமுவேல்கிட்ட பேசுறாங்க. இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானி, உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளிலே நடக்கிறதில்லை, சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி. அப்போ சகல ஜாதிகளுக்கும் ஒரு ராஜா இருக்கிறாங்க. அந்த சகல ஜாதிகளுக்குள்ள இருக்கிறபடி எங்களுக்கு ஒரு ராஜாவை கட்டளையிட வேண்டும். புரியுதுங்களா? மற்ற ஜாதிகள் அப்படி இருக்கிறாங்கன்னா நாமே அப்படி இருக்கணும். கர்த்தர் நமக்கு நியாயாதிபதிகளை கட்டளையிட்டு இருக்கிறாரு. நியாயாதிபதிகளின் காலத்தை தேவன் நியாயாதிபதியின் காலத்துல 14 நியாயாதிபதிகளை கட்டளையிட்டு இந்த ஜனங்களை நியாயக்கேட்டுக்கு விலக்கி தப்பு வைக்கிறார். ஆனால் நியாயாதிபதிகளின் காலத்திலேயே இந்த மக்கள் நியாயக்கேட்டு புத்திரராக வைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த நியாயாதிபதிகளை வேணான்றாங்க. சாமுவேல் தான் நியாயாதிபதி. சாமுவேலுக்கு வயசாயிடுச்சு, முது வயதாயிட்டாரு. அதனால நீர் முது வயதுள்ளவர் ஆனீர், உங்களுடைய பிள்ளைகளும் சரி கிடையாது. அதனால எல்லா ஜாதிகளுக்குமே ஒரு ராஜா இருக்கிறத இருக்கத்தானே செய்யறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்த வேண்டும் சொன்ன உடனே ஜனங்க சொல்ற இந்த வார்த்தை சாமுவேலுக்கு துக்கமாக இருக்கிறது. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. துக்கமா இல்ல, தகாததாய் காணப்பட்டது. எத்தனை வசனம்? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எங்களுக்கு ராஜா வேணும் என்று கேட்டது தகாததை கேட்டு விட்டார்கள். அப்ப நியாயாதிபதிகள் தான் தகும் என்ற இடத்துல இருக்கு. ராஜா தகாதது என்ற இடத்துல தகாத ராஜாவை கேட்டு விட்டார்கள். தேவனுடைய சித்தத்தை செய்ய தகாத ஒரு ராஜாவை கேட்டு விட்டார்கள். தகாததை கேட்டு விட்டார்கள். அது வாசிக்கிறா. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. பாத்தீங்களா? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டது சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. சிலைக்காரர் சொல்லுகிறார், தகாத ஒன்றும் அவர் செய்யவில்லையே என்று. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் நாமோ
செய்த குற்றத்தை, செய்த அநியாயத்துக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்று செய்யவில்லை. 23 லூக்கா 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பிக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் நடப்பிக்கிறவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு. ஆனா அந்த ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல. யோவான் 18:35-36 என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யமா இருந்தா என்னுடைய சீஷர்கள் உங்களோட போராடி இருப்பார்களே. அது சொல்றார். சிலுவையில் வாசம் 18:35-36 என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதாக இருந்தா என்னுடைய 36 இயேசு பிரதித்திரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. இவ்வுலகத்துக்குரியதா இருந்தா நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியர் போராடி இருப்பார்களே. நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் உன்னோடு போராடி இருப்பார்களே. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. அவருடைய ராஜ்யம் மேலான ராஜ்யம். ஆனா அவர் பிறப்பிலேயே சாஸ்திரிகள் கொலை கழித்து விட்டாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அந்த 7வது ராஜா என்ன நினைச்சுக்கிட்டா, அவர் இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யம் நினைச்சுக்கிட்டு எப்படியாவது அவர் கொண்டு நினைக்கிறான் இல்ல. அந்த மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அவர் ராஜாவாக வரவில்லை, ஆசிரியராகத்தான் வந்திருக்கிறார். ஆனா சாஸ்திரிகள் என்ன பண்ணிட்டாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி ஒரு பாட்டை பாடிவிட்டதுனால ஏழாவதுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த குழந்தையை கொண்டு வரணும், இல்லைன்னா நம்ம ராஜ்யத்துக்கு பிரச்சனை வந்துருமே, நம்முடைய போஸ்டிங் அவதூறு ராஜாவா என்பதற்காக 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொலை சொல்றோம். ஆனா இங்க என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேல நீ ராஜாவா, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்டா நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் அப்படின்றார். 35 34 37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி சத்தியம் பேசுறதுல ராஜா. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்த ராஜா நான். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நான் ராஜா. நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அவர் ஆசிரியராக வந்திருக்கிறார். ஆனா இங்க ராஜா என்பதை பதிவு செய்கிறார். ஆனா யோவான் 6ஆம் அதிகாரத்துல அவர் ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் வரும் பொழுது அவர் ஓடி மலையில ஏறி போயிறாரு. 14-15 யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 அவர் ராஜாவாக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஓடி வரும் பொழுது அவர் மலைக்கு ஏறி போயிறாரு இல்ல. ஆனா ஓமையில சொல்றாரு, தங்கள் மேல் நான் ராஜாவா இராதபடிக்கு என்னை தள்ளி போட்ட அந்த பொல்லாதவர்களை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. தங்கள் அன்றியும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாது இருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். பிரபுவாக ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு அது சொல்லுங்க எத்தனை சொன்னாங்க? 12 பிரபுவாக ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து நான் திரும்பி வருமானம் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லுவான். அதுதான் விஷயம். எத்தனை அவசரம்? இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறதுக்கு மனதில்லை என்று சொல்லி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரள் வாங்கியிருந்த அந்த
அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். ம். அப்போது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு என்றார். மற்றவர்கள் தங்கள் ராஜாவாக இருக்கிறதுக்கு மனதில்லை. அவங்களை இவர் ஆட்சி செய்யறதுக்கு மனதில்லை. அவங்களதான் அவருக்கு சத்துருக்கள். அந்த சத்துருக்களை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள். இயேசு ஆட்சி செய்திருக்க வேண்டும். அந்த ஆட்சியை அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்பவில்லை. ஏன்னா எங்களுக்கு ராயனே இல்லாமல் வேறு ராஜா இல்லை என்று சொல்லிட்டாங்க. 15 யோவான் 19:15 வாசிக்கலாம். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றார். அவர் பாருங்க, பிலாத்து, உங்கள் ராஜாவை பா, இவர் உங்க ராஜாப்பா, இவரை நான் சிலுவையில் அறையட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்றார். எங்களுக்கு ராயனா ராஜா, இயேசு இவர் எங்களுக்கு ராஜா வேண்டாம் அப்படின்னு இடத்துல தங்கள் பேர் நான் ராஜாவா இராதபடிக்கு மனதில்லாத சத்துக்களை கொண்டு வந்து வெட்டி கொடுங்கள் என்ற அந்த கதையில சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் ஆட்சி பண்றதுக்கு ராஜாவா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை. கடவுளே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் மூலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனா மக்களுக்கு நியாயாதிபதிகள் எங்களுக்கு நியாயாதிபதிகள் மூலமா கடவுளை ராஜ்யம் பண்றதுக்கு எங்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு ஒரு ராஜா, சகல ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல சாமுவேல் ரொம்ப கவலையாக, கடவுளே மக்கள் என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. 1 சாமுவேல் 8:7. அப்போ கடவுள் சொல்றாரு, உடனே எங்கப்பா தள்ளாங்க? அவங்க என்னையே தள்ளிட்டாங்க. இது உன் பிரச்சனை கிடையாது, ஏன் பிரச்சனை. என்னையே தள்ளிட்டாங்க. நான் அவங்களை ராஜாவா இருந்து ஆட்சி செய்யாதபடிக்கு என்ன தள்ளி சவுல் என்ற மேல ராஜாவாக இருக்கட்டும் கேட்கிறாங்க. அந்த காலப்போக்கில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து மரிக்க போறதுக்கு முன்பதாக ராயனே அவர்களுக்கு ராஜா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையிலையும் ஓமையிலையும் சொல்றாங்க, அவர்களுக்கு மேல ராஜாவா இருக்கிறதுக்கு மனதில்லைன்றாங்க. மக்கள் அவங்க இச்சைகளுக்கு ஏற்ற ராஜாக்களை தான் தங்களுக்கு தெரிந்து கொள்கிறார்கள். நீதியை சொல்லக்கூடிய ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டாம், சத்தியத்தை சொல்லக்கூடிய ராஜாக்கள் எங்களுக்கு வேண்டாம். அவர் சொல்றாரு, நான் சத்தியம் பேசுறதுல ராஜா. அவருக்கு ராஜாவா வரல, ஆசிரியரா வந்திருக்கிறாரு. ஆனா சத்தியம் பேசுறதுல அவர் ராஜா. காஸ்பல் சொல்றதுல கிங், சத்தியம் பேசுறதுல கிங். சத்தியம் பேசுகிறதுல நான் ராஜா. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். என் ஆடுகள் என் சத்தம் கேட்கிறது என்று சொன்ன இயேசு, என் ஆடுகள் என் சத்தம் கேட்கிறது என்று சொன்ன இயேசு, சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான் என்கிறதுல அங்கே ஆடுகள் என் சத்தம் கேட்கிறது. இங்க சத்தியவான் என் சத்தியம் கேட்கிறவன் என்னுடைய ஊழியக்காரன், என் சிஷ்யர்கள் என் சத்தம் கேட்கிறார்கள் என்கிறதுல. ஆனா அவர் ராஜாவா இருக்கு, சத்தியம் பேசக்கூடிய ராஜா மக்களை ஆட்சி செய்யறதுக்கு இந்த உருப்படாத மக்களுக்கு மனதில்லை. அவங்க மாதிரி உருப்படாம பேசிக்கிட்டு அவங்க கூட கதை அடிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி ராஜா எங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. சத்தியத்தை சார்பா பேசக்கூடிய ராஜா எங்களை ஆட்சி செய்யறதுக்கு எங்களுக்கு மனதில்லைன்னு சொல்றாங்க. கடவுள் சொல்றாரு சாமுவேல், உன்னை தள்ளல என்னையே தள்ளிட்டாங்க, வழி விட்டு நான் பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேள்வி, ராஜா வேணும் விட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துலதான் சவுலை கடவுள் கொடுக்கிற. 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல ஜனங்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேளுங்கிறார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்ல கேள். அவன் உன் பேச்சு கேட்க மாட்டானா? அவன் சொல்ற பேச்செல்லாம் கேளு. அவன் கேட்டு மாட்டான். அவன் இடத்துல தான் அந்த வார்த்தை இருக்கு. நம்ம சொல்ற பேச்சு அவன் கேட்க மாட்டான். ஆனா அவன் சொல்றான், இது பண்ணு. கடவுள் சொல்றாரு, அவன் சொல்றது கேளு. அவன் எப்படி நம்ம இதை பண்ணணும், அவன் சொல்றது கேளு அப்படின்னு. ஜனங்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேளு அப்படின்னு சொல்லி சவுல காட்டமா கொடுக்குறாங்க மக்கள். ஏன்னா கடவுளை தள்ளிட்டு
எங்களுக்கு ராஜா சவுல் வேணும்னு உடனே அப்ப கடவுளையே தள்ளி வந்தவன் தான் இந்த சவுல். ஓசியா 11:13 கோபத்தில் அந்த ராஜாவை கொடுத்து உக்கிரத்தில் அந்த ராஜாவை எடுத்துட்டாரு. 13:11 நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன், உக்கிரத்திலே அவனை எடுத்துக்கொண்டேன். கொடுக்கிற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துவார் கடவுள். அப்போ கடவுள் சந்தோஷமா சவுலை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தல, கோபத்தில் கொடுக்கிற. நம்மளை டார்ச்சர் பண்ணி நம்ம கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு எடுத்துப்போ அப்படின்னு தூக்கி போடுவோம்ல, அந்த மாதிரி கோபத்திலே இந்த சவுலை ராஜாவாக மக்களுக்கு கொடுத்து உக்கிரத்திலே அவனை எடுத்தார். கொடுத்ததே கோபத்தில். ஏன்னா என்னை தள்ளி வந்தவன் அவனை தள்ளவே சவுலை தள்ளிட்டார். 2 சாமுவேல் 7:14-15 உனக்கு முன்பாக நான் துரத்தின இந்த சவுலை போல தள்ளின நான் தள்ளின இந்த சவுலை போல சாலமோனை தள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். 2 சாமுவேல் 7:14-15 வாசிக்கலாம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், நான் இந்த சாலமோனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் அடி முத கொடுப்பேன், ஆனா அவனை நான் திருத்திடுவேன். பின்னி எடுத்துருவான், ஆனாலும் அவனை நான் திருத்திடுவேன் கடவுள். ஆனா இந்த சவுல் அப்படி கிடையாது. தள்ளிட்டேன், தள்ளிட்டது போல இந்த சாலமோனை தள்ள மாட்டேன். அதை வாசிக்கும். நான் அவனை மனுஷனுடைய விலாசனாலும் மனுபுத்திரனுடைய அடிகளாலும் தண்டிப்பேன், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட உனக்கு முன்பாக நான் தள்ளிட்டேன் சவுலை. தாவீதுக்கு முன்பாக சவுல் தள்ளப்பட்டாங்க. தாவீது கடவுள் இதயத்துக்கு ஏற்றவன் புசித்தார். இது கடவுளா ஏற்படுத்தின ராஜா என்ற தாவீது. இது மக்களை பிடிவாதமா கேட்டு வாங்கினது, கடவுளை கோபப்படுத்தி உக்கிரப்படுத்தி வாங்கினது இந்த சவுல். ஆனா சவுல் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. 2வது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா வந்து தாவீது. 3வது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா என்பது சாலமோன். கடைசி 1000 வருஷத்துல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா என்பது இயேசு கிறிஸ்து. இவர்கள் தான் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கிறார்கள். முதல்ல 12 கோத்திரத்துக்கு ராஜா யாரு? சவுல். அது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜா. 2வது சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜா என்பது தாவீது. 3வது சாலமோன் 12 கோத்திரத்துல சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறார். அப்புறம் இந்த 12 கோத்திரத்துல ராஜாவாக வரும்போது 1000 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினார்கள். அதுல தாவீது, சாலமோன், இயேசு சிறப்பு பெற்றவர்கள். ஆனா இந்த சவுல் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய கோபத்திலே கொடுத்தார், உக்கிரத்திலே எடுத்தார். தேவனை தள்ளி வந்தவன் இந்த சவுல். தேவனை அதனால் தள்ளினான். நான் சாலமோனை நான் தள்ள மாட்டேன், அடிப்பேன், உதைப்பேன், திருத்துவேன், சீர்படுத்துவேன், நான் தள்ள மாட்டேன். ஆனா இந்த சவுல் இதெல்லாம் பண்ணனாலும் என்னை தள்ளி என்னை மீறி அவன் வந்தபடினாலே அவனை நான் தள்ளுவேன் என்று கடவுள் சவுலையும் தாவீதுக்கு முன்பாக தள்ளிவிட்டார். தேவனுடைய இதயத்தின்படி செய்யக்கூடிய தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு தேவனுடைய மனதின்படி செய்யாமல் போன இந்த சவுலை அவனுக்கு முன்பாக தள்ளிவிட்டார். அமலேக்கை முறியடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய மனதில் இருந்தது. 1 சாமுவேல் 15:1-2 ஆனா 1 சாமுவேல் 15:8-9 சவுலுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டது. அமலேக்கை முறியடிக்க வேண்டும் என்பது தேவன் தம்முடைய மனதில் வச்சிருந்தார் திட்டம். 1 சாமுவேல் 15:2 ஆனா சவுலுக்கு மனதில்லாமல் போனது என்று 1 சாமுவேல் 15:9-8-9 சொல்லப்பட்டிருக்கு. தேவன் மனதில் இருந்த ஜாதி, இந்த ஜாதியை அழிக்க வேண்டும் என்று தேவன் மனதில் வச்சிருக்கிறாரே, அதை அழிக்கிறதுக்கு சவுலுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று 8ஆம் வசனத்திலே 9ஆம் வசனத்திலே இருந்தா சவுலுக்கு மனதில்லாமல் போயிற்று. அதனால என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானபடி எல்லாம் செய்வான் என்று அப்போஸ்தலர் 13:22 இந்த தாவீதை குறித்து கடவுள் சாட்சி கொடுக்கிறாரே. என் இதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானபடி எல்லாம் செய்யக்கூடிய இந்த தாவீதுக்கு முன்பாக என் மனதின்படி செய்யாமல் போன இந்த சவுலை நான் தள்ளினேன், புறக்கணித்து தள்ளினான். ஏன்னா இதயத்தின்படி செய்யக்கூடிய தாவீது இருக்கிறானே, போதுமே அவருடைய மனதின்படி செய்ய முடியாதபடி இருக்கக்கூடிய இந்த சவுலை இந்த தாவீதுக்கு முன்பதாக அவர் தள்ளுகிறார். ஆனா தாவீதுடைய குமாரனை தள்ள மாட்டார். ஏன்னா என் இதயத்துக்கு ஏற்ற
எனக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்த இந்த தாவீதுடைய குமாரன் இந்த சாலமோனை அடிப்பேன், உதைப்பேன், சீர்படுத்துவேன், ஆனால் அவனை தள்ள மாட்டேன் எங்களிடத்திலே கடவுள் இருக்கிறார். அப்போ உன் நியாயாதிபதிகளில் முன்னிருந்தது போல ஆலோசனைக்காரர் ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளைகள் என்று சொன்னாரு. நியாயாதிபதிகளுக்கு வேணாம் தான் சொல்லிட்டாங்க. அதனாலதான் ஏசாயா 1:21 உண்மையில நகரம் விதேசியா போயிடுச்சு. காரணம் நியாயாதிபதிகள் வேலை இருக்கீங்க, ராஜா தான் வேலை இருக்கீங்க. இன்னைக்கு இந்த எருசலேம் நகரம் எப்படி இருந்துச்சு? இப்ப என்னடா அது உண்மையில எப்படி தேசியா போச்சு? அப்படி கடவுளே ஆச்சரியம். நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் வந்துச்சு, நல்லா தான் சத்தியம் கேட்டுச்சு, நல்லா தான் போச்சு, நல்லா தான் சர்ச்சைக்கலாம். இப்படி வேசியா போயிடுச்சு, இப்படி கேவலமா போயிடுச்சு. இந்த ஊரு சிங்காசனம் பேரா இருந்தது ஒரு காலத்துல, சீர்கட்டு சரி ஆயிடுச்சு, பயபாதம் இருந்திருக்கேன், ரத்தபலி இருந்திருக்கேன். எப்படி திருட்டு பசங்க சென்னையில வந்து நிறைய பேர் வந்து இருந்துட்டாங்களே, குடி புகுந்துட்டாங்களே. பரவாயில்ல, திரும்ப பழைய போல சென்னையை கட்டி தூக்க வேண்டியது. அதுக்குதான் வாக்குத்தத்தம். சென்னையில மறுபடியும் நியாயாதிபதியை கட்டி எழுப்புவேன், ஆலோசனைக்காரன் முன்னிருந்தது போல ஏற்படுத்துவேன். அங்க இருக்கக்கூடிய திருட்டு பசங்களாம் துரத்திடலாம், துரத்திட்டு நியாயாதிபதிகளை போட்டோம்னா அவங்க கரெக்டா தீர்ப்பு செய்வாங்க, ஊருக்கு கிராமமா ஆட்சி செய்வாங்க, எல்லாம் வாஷன் பண்ணிட்டு மறுபடியும் நீதி போடுவாங்க, சத்தியம் பேர் பெறக்கூடிய இடத்துல அந்த நகரத்தை ஆசீர்வதிப்பேன் என்பதை எருசலேமை குறித்து சொல்லுகிறார். எருசலேம் தான் வேசியா போயிடுச்சு. அந்த எருசலேமை திரும்ப நீதிபுரமாக சத்திய நகரமாக மாற்றுவதற்கு கடவுள் வாக்குத்தத்தம் அவர்கள் இருக்கிறார். நீதிபுரம் என்றால் சியோன், சத்திய நகரம் என்றால் எருசலேம். நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவார். அப்பதான் நியாயாதிபதிகள் இருந்தா இப்படி ஆயிருக்காரு. ராஜாவே கேட்டதுனால தானே இப்படி ஆகி போயிடுச்சு. திரும்ப நியாயாதிபதிகளை கட்டளையிடணும். இப்ப நியாயாதிபதிகளை கட்டளையிடணும். நியாயாதிபதிகள் காலம் போய் ராஜாக்கள் காலம் முடிஞ்சு இப்ப பாபிலோனுக்கு சிறைப்பட்டுல போயிருக்கீங்க. திரும்ப அவங்களை கொண்டு வந்து மறுபடியும் ஆலயத்தை கட்ட வச்சு பாட்டுக்கத்தை கொடுத்து செல்வாக்கள் தலைமையில, நெகேமியா தலைமையில, எஸ்ரா தலைமையில ஆலயத்தை கட்ட வச்சு முன்பிருந்த ஆலயத்தை காட்டி பின்பிருந்த ஆலயத்தில் மகிமை அதிகமாக இருக்கு. சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை விட செல்வாக்கள் ஆலயத்தில் மகிமை அதிகமா இருக்குன்னு 7-7-9 வருஷத்துல நம்ம படிக்கிறோம். இவ்வளவு மகிமை இருந்தாலும் திரும்பவும் மக்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போறாங்க. இயேசு கிறிஸ்து நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்துல மக்கள் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ரோம நாட்டினுடைய தலைவன் தான் ராஜா தான் ஏரோது ராஜா. அவர் ரோம கவர்மெண்டோட ராஜா. அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் ஆலயத்தை, தேவாலயத்தை கட்டி கொடுக்கிறான். அந்த ஆலயம் தான் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பிறகு 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு தீர்த்தராயன் காலத்தில் இடிக்கப்பட்டு போச்சு. இந்த ஆலயம் ஒரு கல்வி மேல் ஒரு கல்விக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகணும்னு சொன்னாங்க. அது கிபி 70ல கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு 70வது ஆண்டுல தீர்த்தராயன் டைட்டஸ் என்கிற அந்த ராஜா வந்து இந்த ஏரோது கட்ட தேவாலயத்தை இடித்து போட்டான். ரோமர்கள் தான் தேவாலயத்தை கட்டி கொடுக்குறாங்க. அதனாலதான் இயேசு அப்போஸ்தலர் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற எருசலேமிலே காத்து, அதே எருசலேமிலே காத்து. இந்த உண்மையில நகரம் வேசியா போச்சு எருசலேம்ல. அந்த எருசலேம்ல போய் காத்து, அந்த எருசலேம்ல நீதிபுரம் சத்திய நகரம் என்று பெயர் வரும்னு எருசலேமுக்கு தானே சொல்றாரு. அந்த எருசலேம் நகரத்துக்கு தான் சொல்றாரு நீதிபுரமா இருக்கும். எருசலேம் நகரம் தானே வேசியா போச்சு. உண்மையில நகரமா இருந்தது எருசலேம் வேசியா போச்சு. திரும்ப அந்த எருசலேம் நகரம் நீதிபுரம் என்று சத்திய நகரம் என்று பெயர் வருவார். நியாயாதிபதிகள் முன்னிருந்தது போல ஆலோசனைக்கார ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளைகள் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. அதுக்காகவே இயேசு சொல்றாரு, நீங்க போய் எருசலேமிலே காத்திருங்கள், அங்க மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவார். நீங்க அங்க இருக்க ஒரு எருசலேம்ல போய் காத்திருங்க. எருசலேம் விட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க, அங்கதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு. அவருடைய காலத்துல அந்த எருசலேம்ல மேல்வீட்டறையில 120 பேர் பரிசுத்தாவில நேர்றாங்க. அவங்க தான் நீதிபுரமாக சத்திய நகரமாக பேர் தர்றாங்க. முதல் முறை இந்த 120 பேர் தான். அதுல 12 பேர் நீதிபுரம் என்ற இடத்துல, 108 விசுவாசிகள் சத்திய நகரம் என்ற இடத்துல பேர் தரக்கூடிய இடத்துல பரிசுத்தாவில நிறைந்திருக்கும். இது எழுத்துக்குரிய எருசலேம். எழுத்துக்குரிய எருசலேம். இதுல அங்க மேல்வீட்டறையில ஆவிக்குரிய எருசலேமாக சியோனாக அவங்க பேர் வரக்கூடிய இடத்துல சியோனிலும் எருசலேமிலும் அவர்கள் பேர் பதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பரிசுத்தாவின் மூலமாக. 120 பேர் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டுக்குட்டி ஜோக்கு சொல்ற 120 பேர் இப்பதான் பதிக்கப்படுறாங்க. இதுக்கு முன்னாடி
ஆட்டுக்குட்டி ஜெபசத்துல யார் பேர் 100 பேர் அவங்களுடைய பெயர்கள் மதிக்கப்படுகிறது. நீதிபூர்வமாக சத்திய நகரமாக பெயர் பெறுவார் என்கிறது. நீதிபூர்வமாக சத்திய நகரமாக பெயர் பெறணும். உன் பேரு ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும், ஆட்டுக்குட்டி ஜீவபுஸ்தகத்தில் இருக்கணும். அப்பதான் நீதிபூர்வமாக சத்திய நகரமாக பெயர் பெற முடியும் என்கிறது. இந்த வார்த்தை தான் கொடுக்கிறார். அவங்க நியாயத்தில் வேணான்ட்டாங்க, ராஜா தான் வேணும்னாங்க. கடைசியில இயேசுவே ராஜாவோ பார்த்தா அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. சவுலை ராஜாவாக ஏற்படுத்துறதுனாலதான் இயேசு ராஜாவாக வராம ஆசைக்காக வந்தாங்க. ஏன்னா கடவுளே வேணாம், ராஜா தான் வேணும்னு சொன்னாங்க. அதனால கடவுளே தன்னுடைய குமாரனை ராஜாவாக அனுப்பாமல் ஆசிரியராக அனுப்பினார். இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஆசிரியராக இந்த பூமிக்கு வந்தார். அவர் ஆசிரியராக வருகிறார் என்ற தான் ஒரு ஆசிரியர் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு கனியை தெரிந்து கொண்டார். ஏன்னா ஒரு ஆசிரியர் ஒரு வேசியோ ஒரு கற்பு குலைந்தவளையோ ஒரு விதவையோ அவர் மறந்து கொள்ளாதபடிக்கு ஒரு ஆசிரியர் ஒரு கனியை தான் விவாகம் பண்ண வேண்டும் என்று லேவியராகும் 21ஆம் அதிகாரத்துல 14-15 சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகும் 21ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். அதுதான் ஒரு கன்னிகையா இருக்கணும். ஒரு ஆசாரியன் கன்னிகையை தான் விவாகம் பண்ண வேண்டும். அதனால இயேசு கிறிஸ்து மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு, அந்த வம்ச வரலாறு அட்டவணையிலே தாமார் என்ற கற்பு குலைந்தவள் இருக்கிறா, ரூத் என்ற விதவை இருக்கிறா, அப்புறம் ராகாப் என்ற வேசி இருக்கிறா. இதெல்லாம் தெரிந்து கொள்ள பச்சைமாக இருக்கிற கற்பு குலைந்தவள் இருக்கிறார். இந்த கூட்டத்துல தனக்கு அவர் ஒரு இந்த கூட்டத்தில் ஒரு ஸ்திரீ தெரிந்து கொள்ளாதபடிக்கு லேவி கோத்திரத்துல ஒரு கன்னிகையாகிய மரியாதை தெரிந்து கொண்டு அந்த மரியாதையிலே அவர் பரிசுத்தாவிலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அதான் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு கன்னிகையை தெரிந்து கொண்டார். ஒரு கன்னிகை வந்து பிறந்ததுக்கு காரணம் தான். ஏன்னா இயேசு ஆசிரியராக வருகிறாரு, ராஜாவாக வரல, ஆசிரியராக வருகிறதுனால லேவி ராகமத்தில் பிரமாணம் என்னது? ஒரு ஆசாரியன் விதவையா கற்பு குலைந்தவளா வேசியா விவாகம் பண்ண ஒரு கன்னிகையை தான், மாசில்லாத கன்னிகையை தான் விவாகம் பண்ண வேண்டும். அதனால இயேசு ஒரு தாமார்கிட்ட பிறக்கல, ஒரு ரூத்துக்கிட்ட பிறக்கல, ரூத்து ஒரு அவட்ட பிறக்கல, ஒரு தாமார் யூதாவுடைய மருமக அவ ஒரு கற்பு குலைந்தவ அவட்ட பிறக்கல, பச்சைப்பா அவ கற்பு குலைந்தவ அவனுடைய பிறக்கல, ராகாப் போவாசுடைய அம்மா பேசி அவகிட்டையும் பிறக்கல, ஒரு கன்னியிடத்துல பிறந்தாருங்களா. ஒரு ஆசாரியன் ஒரு கன்னியை தான் விவாகம் பண்ண வேண்டும் என்ற கருத்து பேசி ராஜாவாக வராதபடிக்கு ஆசாரியனாக வந்தார். ஆனாலும் 1000 வருட அரசாட்சியை இயேசு ராஜாவாக வருகிறார் என்கிறதுனால இந்த கன்னிகை யோசேப்பு என்கிற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடினால், அந்த யோசேப்பு என்கிற புருஷன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தபடினால், அந்த யூதா கோத்திரத்துல இவர் பேர் வந்தாதான் தாவீதின் சிங்காசனம் கிடைக்கும். அப்போ தாவீதுடைய குமாரனாக ராஜாவாக 1000 வருட அரசாட்சி செய்யலாம். அதனால யோசேப்பை அப்பாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசாரியர் தான் இருக்கிறார் இப்போ. அதனால மரியாதை தெரிஞ்சுக்கிட்டு பரிசுத்தாவில கர்ப்பம் தரிக்கப்படுகிறார். ஆனா அவர் ராஜாவாக எப்போ வரார்னா 1000 வருட அரசாட்சியில தான் குதிரை மேலே ஏறி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்று நாமம் உள்ளவராக வெளிப்படுத்தின 19 அவர் வருகிறபடினாலே 1000 வருஷம் அவர் ராஜாவாக இருப்பார்ல. அதனால லூக்கா 1:32 அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கிடைக்கும். அவர் யாக்கோபின் குடும்பத்தை அரசாட்சி செய்வார். சமஸ்த இஸ்ரவேலாகிய அந்த யாக்கோபின் குடும்பத்தை அவர் ஆட்சி செய்து ராஜாவாக ஆட்சி செய்வார் என்பதை கேப்ரியல் தூதர் லூக்கா 1:32-33-34 சொல்றாங்க. அங்க ராஜாவாக அவர் ஆட்சி செய்கிறார். அப்போ அங்க ஒரு ராஜாவாக வர வேண்டும் என்று சொன்னா இது யூதா கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு யோசேப்பை மரியாதைக்கு நியமிக்கப்பட்ட புருஷனா மரியாதைக்கு நியமிக்கப்பட்ட புருஷனாக யோசேப்பை அப்பாவாக தகப்பனாக ஏற்றுக்கொண்டார். யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் என்ற பெயர் கிடைக்கிறது மாத்திரமல்ல, தாவீதின் சிங்காசனம் கிடைக்கும். அதுல 1000 வருடம் ஆட்சி செய்யலாம். அவரிடத்துல 1000 வருட அரசாட்சியில அவர் ராஜாவாக ஆட்சி செய்கிறார். தாவீதின் சிங்காசனம்
சமஸ்த இஸ்ரவேலின் மேலே சவுல் எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சான் அப்படின்னா நம்ம வாசிச்சு பார்த்தா தெரியும். சவுல் 40 வருஷமா? தாவீது எத்தனை வருஷம்? தாவீது 40 வருஷம். சாலமோன் எத்தனை வருஷம்? சாலமோனும் 40 வருஷம் தான் நினைக்கிறேன். ஆனா அதே சமஸ்த இஸ்ரவேலின் மேலே இயேசு தாவீதின் குமாரன் 1000 வருஷம் ஆட்சி செய்கிறார். சமஸ்த இஸ்ரவேலின் ஜனத்தை 1000 வருஷம் ஆட்சி செய்கிறார் என்னிடத்துல. அதுக்காக அவர் ராஜாவாக அங்கதான் ராஜாவாக வர. இப்ப அவர் ஆசிரியராக வந்திருக்கிறார். 1000 வருஷம் ராஜாவாக வந்து 1000 வருடம் ஆட்சி செய்வார். யாக்கோபின் குடும்பத்தை ஆட்சி செய்வார். அது தன் ஊழிய காலத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்து நம்முடைய சிஷ்யர்களுக்கு அதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்களை வாசிக்கிறோம். மத்தேயு 19:28. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுலத்தம் இந்த மறுஜென்ம காலம் என்பது 1000 வருட சாட்சி. இந்த மறுஜென்ம 1000 வருட சாட்சி என்ன? இந்த மறுஜென்ம காலம் என்று போட்டிருக்கு. மறுஜென்ம காலத்திலே அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அப்போ அந்த சமஸ்த இஸ்ரவேலின் மேல நான் ராஜாவா இருக்கும் பொழுது நீங்க 12 பேரும் 12 சிங்காசனத்துல நீங்களும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாயாதிபதிகளாக இருந்து ஆட்சி செய்வீர்கள். இவரும் ஒரு நியாயாதிபதி, இந்த 12 சீசர்களும் நியாயாதிபதிகளாக இருந்து அதாவது நியாயாதிபதிகளை திரும்ப கட்டளையிடுவே. அப்ப இந்த எருசலேம் எப்படி இருக்கும்? 1000 வருட அரசாட்சியில இப்ப வேசியாக போன இந்த எருசலேம் 1000 வருட அரசாட்சியில எப்படி இருக்கும்? நீதிபுரமாக இருக்கும், சத்திய நகரமாக இருக்கும். அப்போ எங்குமே நீதியாக நடந்திருக்க வேண்டிய எருசலேம் சத்திய நகரமாக இருக்கும். 1000 வருஷம் சத்தியத்தை வெளிப்படுத்துவாரு, சத்திய நகரமாக காட்சி கொடுக்கும். அப்ப இந்த எருசலேம் என்ன சொல்றார்? வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நன்றி. நான் சிங்காசனங்களை கண்டேன். அதுதான் இயேசு சொன்னாரு மத்தேயு 19:28ல. அப்புறம் ஏசாயா 1:26ல உன் நியாயாதிபதிகளை, நியாயாதிபதினா ஒரு சிங்காசனம் கொடுக்கலாம், உன் நியாயாதிபதிகள் தான் நிறைய சிங்காசனத்துல சிங்காசனங்களை கண்டேன். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பெரிய நியாயாதிபதியாக இருக்கிறார், சீஷர்களும் நியாயாதிபதிகளாக உட்கார்றாங்க. சமஸ்த இஸ்ரவேலாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்கிறார்கள். அங்கே எருசலேமிலே ஆட்சி செய்கிறார். புரியுதுங்களா? 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த இடம்? எருசலேம் அந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல ஆட்சி செய்யறதுனால எருசலேம் அப்ப எப்படி இருக்கும்? நீதிபுரமாக இருக்கும், சத்திய நகரமாக இருக்கும். நியாயாதிபதி திரும்ப கட்டளையிடுவேன் என்கிற இந்த விஷயம் 1000 வருட அரசாட்சிக்கு பொருந்தும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்போ அப்படி இருக்கு, 1000 வருட அரசாட்சிக்கு பொருந்தும். ஆனா இதுக்கு முன்னாடி அதே எருசலேம் எவ்வளவு மோசமா போயிருக்கு. அது வெளிப்படுத்தின 11ஆம் அதிகாரத்துல 8-9 வசனங்களை வாசிங்க. எகிப்து என்றும் சோதோம் என்றும் போற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஏன்னா மகிமையின் கர்த்தரை அங்கதானே கொலை செய்தார்கள். அங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கதானே கொலை செய்தார்கள். அங்கே ஏழாவது ஏரியாவை போட்டு தள்ளுறாங்க. அப்ப பாருங்க, அங்கே ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 21ல உண்மையில நகர வேசியா போச்சு. ஆனா இப்போ கொலைபாதகத்தினால நடந்துருக்குது. அங்கே இருக்கு. ஏசாயா 1:21 வாசிங்க. ஏசாயா 1:21 வாசிங்க. உண்மையில நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது. அப்ப நியாயத்துல எப்படி இருந்தது எருசலேம் ஒரு காலத்துல? எவ்வளவு நீதியா இருந்துச்சு ஒரு நாள், ஒரு காலத்துல அந்த நகரம். இப்பொழுதோ அதில் குடிகள் கொலைபாதகர். இயேசுவே கொலை பண்றாங்க. நியாயத்தினால நீதினால இருந்த எருசலேம் இப்போ அது மீட்க வந்த இயேசுவே கொலை பண்ணிட்டாங்க. போட்டாங்க. அவரை போட்டது இல்லாம ஏழாவது கொண்டுட்டாங்க. அது குடிகள் கொலைபாதகர். எவ்வளவு உண்மையா இருப்பாங்க. எருசலேம் எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாருங்க. அது வாசிங்க. இப்போ அந்த வெளிப்படுத்தின 11:8 அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் எருசலேம் தான். காலப்போக்குல ரகசியவாதிக்கு பிறகு இந்த எருசலேம் சோதோம் போலாயிடும், எகிப்து போலாயிடும். சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். இங்கதான் நம்ம கர்த்தரையே கொண்டு போட்டாங்க. இப்ப
இந்த ஏலோக்கையோ அங்கதான் கொண்டுட்டாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட மோசமான எருசலேமை கூட 7ஆம் எக்காலம் துணிக்கும் போது 15ஆம் வசனத்துல உலக ராஜ்யங்கள் அவருடைய கர்த்தருக்கு கிறிஸ்துவுடைய ராஜ்யங்களாய் மாறினே இடத்துல திரும்ப இந்த எருசலேமை ரெனிவல் பண்றாரு. 1000 years ரீபில்ட் பண்றாரு. 1000 years இந்த எருசலேம் எப்படி இருக்குன்னா நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும் இடத்துல வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 7 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு திரும்ப கோகு மாகோகு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து திரும்ப அந்த எருசலேம்ல பல பிரச்சனை ஒரு அடிதடி காலவள அந்த மொத்த வானம் இந்த பழைய பூமி வானத்துக்கே ஒரு முடிவு கட்டிடுறாரு. அடிச்சு தூக்கி அக்னி கந்தகத்துல எல்லாம் காலி பண்ணி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. முடிச்ச உடனே 21:1 முந்தின பூமியும் முந்தின வானம் ஒளிந்து போயிடுச்சு. எல்லாத்தையும் முடிவு கட்டிட்டாரு. அவன் எடுத்து போய் எருசலேம் வல்லாத 1000 வருஷம் இருக்கிறது நீதிபுரம் சத்திய நகரமா இருந்தது. அதுக்கும் ஒரு முடிவு. அதுக்கப்புறம் பொல்லாதான் போகுது. பிசாசு வந்த உடனே கட்டம் எடுத்த உடனே அவங்க மறுபடியும் பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரான். அப்புறம் அந்த பூமியில அழிச்சு அந்த எருசலேமை எடுத்து போய் எருசலேம் போயிருக்கு. அதுக்கப்புறம் முந்தின பூமி முந்தின வானம் போனோம். புது எருசலேம் இதுதான் நாம சொல்லக்கூடிய வார்த்தை. எருசலேம் என்கிற பரிசுத்த நகரம் வந்து அதான் சத்திய நகரம். இது 22ஆம் அதிகாரத்துல சீயோன் நீதிபுரம் சத்திய நகரம் என்ற பெயர் பெறுவாய் என்பதிலே நமக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா நமக்கு யார் மூலமாக நீதிபுரம் சத்தியபுரம் என்ற பெயர் எந்த நியாயாதிபதிகள் மூலமாக வரும்? அவங்க எடுத்துக்கூடிய எருசலேமுக்கு சொல்லியாச்சு. அது ஒரு காலத்துல தாவீது காலத்துல அந்த எருசலேம் நல்லா இருந்தது. அப்புறம் வேசியா போயிடுச்சு. இப்ப ஏசாயா காலத்துல புலம்புறாரு. தாவீதுடைய குமாரர்கள் காலத்துல அடிமைத்தனத்துக்குள்ள போயிடுச்சு. இப்ப புலம்புறாரு. ஆனா திரும்ப அதை அந்த நியாயாதிபதிகள் முன்னே ஏற்படுத்துவது 1000 வருட அரசாட்சியில அதை செய்யறாரு. மறுபடியும் அது 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது டெமாலிஷ் பண்ணிடுறாரு. முழு உலகத்தை அழிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் புதிய அரசியல் புதிய 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 வாரம் புதிய அரசியல் வந்தது. நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி எடுத்து இப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கு நமக்கு அந்த நியாயாதிபதிகள் என்பது யார்? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் 1000 வருட அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யறாங்க. ஆனா இயேசு இப்பொழுது அன்பின் குமார ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரே, அவரோடு சேர்ந்து அவருடைய அப்போஸ்தலர்கள் நம்மை நியாயாதிபதிகளாக இருந்து இந்த நாட்களிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசத்தின் மூலமாக, ஆலோசனையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக நீங்க நடக்கும் பொழுது இப்போ நீங்க தான் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுகிறீர்கள். நீங்க தான் சீயோனாக எருசலேமாக ஒரு உபதேசத்துல பெயர் பெறுகிறீர்கள் என்கிறதுல இப்பொழுது அந்த அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு நியாயாதிபதி. இயேசு நம்மை மறைமுகமாக ஆண்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் மூலமாக அவருடைய அப்போஸ்தலர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அதுல பரிசுத்தவான்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ராஜ்யம் அதுல இயேசு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் பிதாவின் ராஜ்யம் அங்க பிதா மட்டும் தான் ஆட்சி செய்வார். வேற யாருமே ஆட்சி செய்ய முடியாது என்கிற இடத்துலதான் நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவார். இதுக்கு ஒரு சின்ன வழக்கம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு நான் அங்க நீதிபுரம் என்று சொல்லப்பட்டது எருசலேம் தான் அப்படி மாத்துவான்னு சொல்றாரு. அங்க சத்திய நகரம் எருசலேம் தான் மாத்துவார். தாவீது காலத்துல அப்படி இருந்துச்சு. அப்புறம் தாவீதுடைய கடைசி குமாரன் யாரு? சிதேக்கியா. அவன் காலகட்டத்தில் தான் பாபிலோன் ராஜா வந்து தீ போட்டு அவரை சிறைப்பிடிச்சிட்டு எல்லாம் பாபிலோன் கூட்டு போயாச்சு 70 ஆண்டு காலம். அப்போ தேசியா போயிடுச்சுல அதுக்கப்புறம் திரும்ப காலம் கொண்டு வந்து ரீபில்ட் பண்ணாரு. சேபாபத்தாரு ஆலயத்தை கட்டுறாரு. இதில் வந்து நீங்க ஹிஸ்டரி நிறைய படிக்கணும். நெகேமியா சரித்திர புத்தகத்தை எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா இந்த புத்தகத்தெல்லாம் நீங்க நிறைய படிக்கணும். ஆகாய், சகரியா, மல்கியா, ஊசியா இந்த புத்தகத்தெல்லாம் நிறைய படிக்கணும். ஆவமுக்கு இந்த புத்தகத்தெல்லாம் நல்லா தீர்க்க தரிசனம் குட்டி குட்டி தீர்க்க தரிசனத்தெல்லாம் நல்லா படிக்கணும். இங்க வந்து சரித்திரங்கள் குவிந்து கிடக்குது. அப்போ இவங்க ராஜா வேணாம் எங்களுக்கு நியாயாதிபதிகள் வேணாம் ராஜா வேணும்னு சொன்னது இவ்வளோ பொல்லாத இடத்துல போயிட்டாங்க. திரும்ப உங்களுக்கு தேவன் நியாயாதிபதிகள் 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அதுல ஒரு கூட்டத்துக்கு நியாயாதிபதிகளை மேல்விட்டாலே ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஒரு கூட்டத்துக்கு அவங்க இஸ்ரவேலர்கள் புறஜாதிகளுக்கு நமக்கும் அந்த
பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்களை அந்த இஸ்ரவேலர்களுக்கு தான் நியாயாதிபதிகளை அப்போஸ்தலர் நியமிச்சிருக்கிறார். புறஜாதிகளுக்கு பவுல் அப்போஸ்தலர் இல்ல, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் ஒரு நியாயாதிபதி கொடுத்து தந்திருக்கிறாரு. அவர் நான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் சொல்றாரு. அப்போ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலர் சொந்தமானவர்கள் அந்த நியாயாதிபதிகளை நான் திரும்ப உங்களுக்கு கற்றிடுவேன். புறஜாதிகளாக உங்களுக்கும் அப்போஸ்தலர்கள் நான் கொடுப்பேன். அவங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, உபதேசம் கொடுப்பாங்க. அவங்களுடைய உபதேசத்தின் மூலமாக, அந்த அபிஷேகத்தின் மூலமாக நீ நீதிபுரம் என்ற சீயோனாக, சத்தியநகரம் என்ற எருசலேமாக பேர் பெறுவார் என்பதுதான் இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தம். அப்போ இந்த வருடத்துல அப்போஸ்தல உபதேசத்தினால் நம்ம கட்டி தூக்கிடுவாங்க. இந்த அப்போஸ்தல உபதேசத்துல அந்த நீதியை கொண்டு வந்து அந்த நீதினால நம்மை அலங்கரிப்பார். இந்த அப்போஸ்தல உபதேசத்துல ஒரு சத்திய நகரமாக நம்மை மாற்றிடுவார். நாம் முதல் நீதிபுரமாக, சத்திய நகரமாக பேர் பெறுவோம். இந்த வருடத்திலே அந்த சீயோனுடைய அபிஷேகத்தை, எருசலேமுடைய அபிஷேகத்தை, சீயோனுடைய உபதேசத்தை, எருசலேமுடைய உபதேசத்தை, சீயோனின் வெளிச்சம், எருசலேமின் வெளிச்சத்தை ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கொடுத்து நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் தேவனுடைய பேர செய்ய வைக்கிறதுக்கு இந்த வாக்குத்தத்தத்தினாலே இந்த வருடத்தில் நம்ம அலங்கரித்திருக்கிறார். உலகத்தில் கொண்டாடத்தை சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீதிபுரம் என்கிறதை நம்முடைய இதயத்தை நீதிபுரமாக மாற்றலாம். சத்திய நகரம் என்கிறதை நம்முடைய வாயை சத்திய நகரமாக மாற்றலாம். நம்முடைய இதயத்தை நீதினால் நிறைத்து, நம்முடைய வாயை சத்தியத்தினால் நிறைத்து நீதிபுரமாக, சத்திய நகரமாக நம்மை பேர் பெற செய்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுக்கு தந்ததற்காக நேரத்தை சோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இயேசு ஆசீர்வாத வந்தபடியால் மரியாதையிலே ஒரு கன்னியை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே கர்ப்பம் தரித்தார் பரிசுத்தாவின் மூலமாக. ஆனால் ஒரு 1000 வருட சாட்சியில் ராஜாவாக இருக்க போகிறபடியால் யூதா கோத்திரத்திலே அவர் யோசேப்பை தகப்பனாக ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, மரியாதையிலே தோன்றி அழிந்து போகக்கூடிய அந்த ஆசாரிய முறையின் ஊழியத்தை யூதா கோத்திரத்திலே தோன்றி மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆழியாவான ஊழியத்தை ஏற்படுத்தி சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா என்ற மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஊழியத்தை ஏற்படுத்தி இயேசு சத்தியம் பேசுகிற ராஜா மெல்கிசேதேக், சாலேமின் ராஜா, எருசலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. எருசலேம் என்றாலே சமாதானம் இருக்கும், நீதி இருக்கும். நீதியினாலும் சமாதானத்தினாலும் நியாயத்தினாலும் நம்மை நிறைத்து நீதிபுரமாக, சத்திய நகரமாக தேவன் நம்மை பேர் பெறச் செய்வார். விசுவாசத்திலே கர்த்தரை சோதனை